பாசிப்பருப்பை நான் வறுத்து இப்போ கழுவி ஊற வைக்க போகிறேன். வெண்பொங்கல் செய்ய போகிறேன். வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் 200 கிராம் அரிசி அளந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன், பருப்பி ஊற வச்சுட்டேன். உங்களுக்காக வாங்க அளவு பார்க்கலாம். இந்த உலக்கு 200 உலக்கு, இந்த உலக்கில் தான் அரிசி 2 ஆள் சாப்பிட்லாம். 50 கிராம் பாசிப்பருப்பு இங்கே பாருங்கள், நான் பொன்னிறமாக வறுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 10 கிராம் ஜீரகம், 10 கிராம் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகா, நெய்யில் வறுக்க முந்திரி. இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் நெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதில் கொட்டி இது பண்ணுறப்போ ஒரு 5-6 ஜீரகம் 5-6 மிளகு போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பெருங்காயம், ஜீரகம், மிளகு, முந்திரி தாளித்து சுவையான பொங்கல் ரெடி. நெய்யில் வச்ச ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். நான் முந்திரியை தனியாக நெய்யில் வச்சுக்கிறேன். பாருங்கள் சாதம் எவ்வளோ கொலையா, ரொம்ப சீரகம் முந்திரி எல்லாம் வறுத்து போட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்பொங்கல்.